السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ربك واسع المغفرة. قال نبينا صلى الله عليه وسلم: خير الخطائين التوابون، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு மக்ஃபிரத் என்னும் பாவ மன்னிப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை மூன்றாக பிரித்திருக்கிறான் என்பது நமக்கு அறிந்தது. முதல் 10 ரஹ்மத்துடைய 10, இரண்டாம் 10 மக்ஃபிரத் என்னும் பாவ மன்னிப்புடைய 10, மூன்றாவது 10 மன்னித்த பிறகு மனிதன் எங்கே செல்ல வேண்டும்? சொர்க்கத்திற்கு தானே. எங்கிருந்து விடுதலை பெற வேண்டும்? நரகத்திலிருந்து தானே. நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10ஆக அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கின்றான். இரண்டாவது 10ஐ நாம் அடைய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்தை விட்டு விடுதலையாக ஆகணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நன்மைகளுடைய தராசு, நம்மளுடைய நன்மைகளை எடை போடக்கூடிய தராசு நன்மைகளால் கனமாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். பிறகு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு இருக்கணும். ஏனென்றால் மனிதர்கள் பலகீனமாக படைக்கப்பட்டவங்க, தீவிரமாக செயல்களை செய்யக்கூடிய மனிதனாக இருக்கலாம். இப்படிலாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக எவ்வளவு பெரிய ஆபீதுகளாக இருந்தாலும், வணக்கசாலைகளாக இருந்தாலும், நன்மைகளை எவ்வளவுதான் சேகரித்து வைத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லாம சொர்க்கம் நுழைய முடியாது. அதனாலதான் எத்தனையோ அமல்களும் நன்மைகளும் இருந்தாலும் இம்மாதத்தை மூன்றாக பிரித்தது. ஒன்று ரஹ்மத்து, இரண்டாவது மக்ஃபிரத் என்னும் மன்னிப்பு. அதனால எல்லோருக்கும் மன்னிப்பு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவங்க. எல்லா நியாமத்துகளும் பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டவங்க. அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான நேர்வழியை காட்டியிருக்கின்றான். இருந்தாலும் அப்படிப்பட்ட நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பாங்க. 100 தடவை எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டே என்பதாக சொல்றான். ஆனால் நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எந்த பாவமும் செய்யல. ரசூலுல்லாஹ் எந்த பாவமும் செய்யல. ஆனாலும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மீது வைத்திருக்க முஹப்பத்தின் காரணமாக எல்லா பாவங்களும் நம்ம மன்னிச்சுட்டேன் என்று சொல்றான். ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மீது பிரியம் வைத்ததின் காரணமாக தினமும் 100 தடவை பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்.
அது பல இடங்களில் ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹ்விடத்துல தினமும் 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னா 2 நிபந்தனைகளை அல்லாஹ் சொல்றான். ஒன்று, நீங்க தௌபா செய்யுங்க, 2வது நல்ல அமல்களை செய்யுங்க என்பதா. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தினமும் காலையிலும் மாலையிலும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். மன்னிப்பு கேட்பாங்களா என்பதா. நாம் என்னதான் இபாதத்தை செய்தாலும் நம்மளுடைய மேலெண்ணம் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம சொர்க்கத்துக்கு எப்படியாவது போயிடலாம் என்பதாக. சில நேரங்களில் நல்ல எண்ணங்கள்ல ஒரு காரியத்தை செய்ய முழுதும் நாம் தவறு இழுத்து விடுவோம். அதனாலதான் பரம தொழுகை முடிந்த பிறகு 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுவது சுன்னத். ஏன்? தொழுகையில ஏதாவது சிந்தனை வெளியே போயிருக்கலாம், தொழுகையில என்னுடைய பார்வை அங்கேயும் இங்கேயும் போயிருக்கலாம், சரியா ருக்கு சஜிதா செய்யாம அரையும் குறையுமாக செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது தொழுகையில நடக்கும் என்பதற்காக வேண்டி நாயகம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை நீங்க அல்லாஹ்வை வணங்கிய பிறகு 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேளுங்க. ஏனென்றால் எந்த பாவத்தில் அல்லாஹ் நம்மளை பிடிச்சிருவா என்ற பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. எந்த பாவத்தில் பிடிச்சிடுவானோ, இந்த பாவத்தில் பிடிச்சிடுவானோ என்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். எங்களுடைய ஆசிரியர் வருவாங்க, அபுத்தாய் ரஜத் என்றவங்க, பாடம் நடத்தும் போது ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லிட்டா அது பெரிய தவறாகலாம் இருக்காது, பெரிய ஹராமலாம் இருக்காது, இருந்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லி உடனே அதை திருத்துவாங்க. அல்லாஹ்வை போன்று நம்மின் மீது மிகப்பெரிய பாசமுடையவர் உலகத்துல நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. அல்லாஹ்வை போன்று மிகப்பெரிய பாசமுடையவர்களாக யாரையுமே பார்க்க முடியாது. நம்மளுடைய உம்மா வாப்பா, மனைவி, பிள்ளைகள் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. என்றால் அல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்லியதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றானா, யா இப்ன ஆதம், ஆதமுடைய மக்களே, என்னிடத்துல நீங்க துஆ கேளுங்க, என்னிடத்துல நீங்க ஆதரவு வைங்க, உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிச்சிடுறேன். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வலா உபாலி, யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. லா யஸ்அலு அம்மா யஃஅலுன், அல்லாஹ் எதை செய்தாலும் ஏன் செய்து என்று கேட்கிறதுக்கு உலகத்துல நாதி இல்லை. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுறேன். மறுபடியும் அல்லாஹ் சொல்றானா, ஆதமுடைய மக்களே, உங்களுடைய பாவம் வானம் அளவு இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். வானம் அளவு இருந்தா, வானம் அளவுன்னா மேல பார்த்தா நம்மளுடைய பாவம் தான் நிரம்பி இருக்குதான், அதான் வானத்துடைய அளவுன்ற அர்த்தம். விளக்க உரையில் எழுதுறாங்க. அவ்வளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிடுறான். ஆதமுடைய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றானா, ஆதமுடைய மக்களே, உங்களுடைய பாவங்கள் இருக்கு இல்லையா, பூமி அளவு இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், எனக்கு இணை மட்டும் வைக்காதீங்க. என்னுடைய மகபிரத்தி என்ற அந்த தன்மையை கொண்டு நான் உங்களை மிகவும் நெருங்கி வரக்கூடியவனாக இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான் என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? நம்மளை மன்னிக்கணும். ஆதமுடைய மனிதர்கள் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும், நாம் மன்னிக்கணும், அவர்கள் சொர்க்கத்துக்கு போகணும். அதான் அல்லாஹ்வுடைய நோக்கம், வேற ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், மன்னிக்கிறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கிறான் அப்படின்றது நமக்கு விளங்கும். நம்ம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பதற்கு எவ்வளவு ஆர்வமுடையவனாக ஆகுவது என்பதை நம்மளுக்கு புரியலாம். ஒரு ஹதீஸ்ல ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து
அந்த மனிதன் பாவம் செய்கிறாரோ இல்லை அநியாயக்காரரோ அட்டினியம் செய்கிறாரோ யாரோ மோசடி செய்கிற யாரோ எப்பவுமே பாவம் செய்கிறாருன்னு வைங்க. யாரோ ஒரு மனிதனை பார்த்து கோபத்தில் ஒரு மனிதன் சொல்றாராம், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு, அல்லது அவனை நல்லா மன்னிப்பானா அப்படின்னு சொல்றது சில நேரங்கள்ல. அவனுக்குலாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சொல்றான் அப்படின்னு வைங்களேன். அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுக்கு கோபம் வந்து, இந்த சொன்னால அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்ட்டு இந்த மனிதனை மூக்கை உடைப்பதற்காக வேண்டி பாவம் செஞ்சால அவனை அல்லாஹ் உடனே மன்னிக்கிறான். பாவம் செஞ்சான் இல்லையா, அவனை பார்த்து அல்லாஹ் உடனே மன்னிக்கிறான். அந்த மனிதனை நான் மன்னிச்சிட்டேன். யாரு இவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு சொன்னானோ அவனுடைய எல்லா அமல்களும் அல்லாஹ் வீணாக்கிட்டான். இது என்ன, இது என்ன காரணம்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல இன்னி கஃபூருர் ரஹீம், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான்னு பல இடங்கள்ல நிச்சயம் நிச்சயம் உறுதியாக கண்டிப்பாக என்று பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மன்னித்தல் என்ற வார்த்தை மட்டும் முழு குர்ஆன்ல 233 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அத்தனை ஆயத்துக்களும் உன்னுடைய கோபத்தால அவனை திட்டணுன்றதுக்காக வேண்டி, மற்றவர்கள் வீணா போகணுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கொள்கையே, அல்லாஹ் மனிதன் மீது வைத்துள்ள பாசத்தையே நீ உடைக்கிறல்ல, அவனை நான் மன்னிச்சுட்டேன், நீ வீணா போ. என்ன மன்னிக்கவா நான் சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதான் இந்த ஹதீஸினுடைய நோக்கம். நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நீ மன்னிக்கவா நான் சொல்ற அப்படின்ட்டு அல்லாஹ் அவ்வளவு கோபப்பட்டு பாவம் செஞ்சவன அல்லாஹ் மன்னிக்கிறான்னா நம்ம அல்லாஹ் இடத்துல எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கணும் என்பதை நம்ம சிந்திக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன் அப்படின்னு ஒருவருக்கு நல்ல ஆழமான நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் அல்லாத வேறு யாராலும் மன்னிக்க முடியாது, மன்னித்தாலும் வீணானது. இப்போ ஒருத்தர் வந்து பெரிய ஆலிம் சாஹில் அஜரத்துன்னு வைங்களேன், நேரா வந்து நீ செஞ்ச பாவலாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா சரியா போயிடுமா? நீ செய்த சிறிய பாவம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா சரியா போயிடுமா? போகாது. மாலிக்யௌமித்தீன், அந்த கியாமத் நாள்ல யார் அரசன்? அல்லாஹ் அரசன். அந்த அதற்கு கபருக்கு வந்து நம்மளை பாதுகாப்பாரா? இல்ல அந்த பெரியவங்க யார் சொல்றாங்க வந்து கபர்ல பாதுகாக்க முடியுமா? யாரால முடியாது. ஆனா ஒரு முஃமினுக்கு ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ் மன்னிக்காத வேறு யாராலையும் மன்னிக்க முடியாது, மன்னிக்க சக்தி பெற்றவன் அல்லாஹ் தான் என்று ஒருத்தர் நினைத்தாலே போதுமா அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் மன்னிக்காம யாரும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அல்லாஹ் மன்னிக்காம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதனால எப்பொழுதும் மனிதன் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு, சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம பேச்சியில தவறிட்டாலும், தெரியாம ஒரு பேனா கீழே விழுந்துருச்சு, ஒரு பேனா நேரா அந்த ஊக்கு விழுந்து பேனா எழுதல, அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்கணும். ஏன் 10 ரூபா தான், 10 ரூபா தான். இந்த பேனா எவ்வளவு வேலை செய்யுது? ஹதீஸ்கள்ல காணப்படுது, முதல்ல அல்லாஹ் படைச்சது பேனாவே இல்லையா? அப்ப அது போன்ற சின்ன பொருளாக நம்மளால வீணானாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பான். சின்ன பொருள். நம்ம ஒரு பழம் சாப்பிட்டோம், வாழைப்பழம் சாப்பிட்டோம், அந்த தோலை தூக்கி போட்டோம். யாருடைய இடத்துல போட்டோம்? நம்மளுடைய இடத்துல போடல, நம்ம இடத்துல போட நினைச்சோம். ஆனா வேகமா போய் வேற ஒரு அண்டை வீட்டுக்கார ஒரு இடமும் இல்ல எதிரில் யாருடைய இடத்துல விழுந்துருச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த தோலை எடுத்து நம்ம இடத்துல போடணும். இது மிகப்பெரிய ஒரு நன்மை. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நினைத்திருக்கிறீர்களே, அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவர்.
ஏனென்றால் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கறது இருக்குது இல்லையா, அதுல பல அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. முதல்ல இவன் பாவத்தை உணர்ந்துட்டான், மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க யாரு பாவத்தை உணர்றாங்களோ, தன் பாவத்தை வருந்துறாங்களோ அவங்க திருந்துவாங்க. இதுல ஒரு ரகசியம் இருக்கா. அடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையில, மன்னிப்பு என்ற வார்த்தையில என்ன ஒரு ரகசியம் அப்படின்னா, இவருக்கு பலமான ஈமான் இருக்கு, கபூர்ல வேதனை இருக்கு, மஹ்ஷர்ல கேள்வி கணக்கு இருக்கு. அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் மன்னிக்கலைன்னா சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ் சொர்க்கம் போகணும்னா அல்லாஹ் மன்னிக்கணும் அப்படின்னு ஈமான் இருக்கு. அதுல நரகம் என்ற ஈமான் வந்துடும், அல்லாஹ் மன்னிக்கணும் என்ற ஈமான். பல ஈமான்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையில ரகசியமாக புதைந்திருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மன்னிக்கப்பட்டவனாக இருந்தாலும், பாவமே செய்யல இருந்தாலும் அல்லாஹ் என்ன மன்னிச்சதாக சொல்றான், ஆனாலும் நான் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்யறதுக்கு காரணம் ஈமான் உறுதியா. யாரு பாவங்களை செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க, தினமும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 அல்லது 100க்கு மேல அதிகமாக ஓதுவதை யார் வலிமையாக ஆக்கிக்கிட்டாங்களோ, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்களோ, அல்லாஹ் தஆலா குல்லு தையிக்கின் மஹரஜா, எல்லா நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யும். இந்த நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து நம்ம இந்த தேர்வு பரீட்சை எழுத போறோம், பரீட்சையில வெற்றி அடையணும், நோயிலிருந்து ஷிஃபா ஆகணும், கஷ்டமாக இருக்கு, தலைவலி போகணும், காய்ச்சல் போகணும், எதுவாக இருந்தாலும் நெருக்கடி எதெல்லாம் நெருக்கடியோ அதற்கெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுனா அதை அல்லாஹ் சரியாக்குறான் என்பதாக ஹதீஸ்ல வரும். அடுத்து வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா மன கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுனா அஸ்தக்ஃபிருல்லாஹ் எல்லா மன கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறான். வரதகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுற பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா கணக்கு இல்லாம அல்லாஹ் ரிஸ்க கொடுக்கிறான். வீட்டுல பரக்கத்து இருக்கணுமா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதக்கூடிய பழக்கம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வைக்கணும், பெரியவங்கள்ட்டையும் சொல்லணும், முக்கியமாக பெண்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா ரிஸ்க்கு விசாலமாக ஆக வேண்டிய இடம் வீடு. வீட்டுல எப்பவுமே இருக்கக்கூடிய மனைவியிடத்துல பெண்களிடத்துல சொல்லி வைக்கணும், வீட்டுல பரக்கத்து வரணுமா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க, வீட்டுல பரக்கத்து வேணுமா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க என்பதாக சொல்லி வைக்கணும். ஏனென்றால் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ல அவ்வளவு ரகசியங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, கைருள்ள ஃபத்தாஹீன அத்தவ்வாபுன், அதாவது குல்லு பனி ஆதம ஃபத்தாஹுன், எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவங்கதான், ஆனாலும் அந்த தவறு செய்யக்கூடியவர்கள்ல மிக சிறந்தவங்க, செஞ்சது பாவம், செய்யறது பாவம் தவறு, அதுல மிக சிறந்தவங்க அப்படின்னு சொன்னா அத்தவ்வாபுன, தௌபா செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடியவர்கள்ல மிக சிறந்தவங்க யாரு, தௌபா செய்யக்கூடியவர்கள். அப்படி என்றால் அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு இந்த தௌபாவுக்கும் பாவ மன்னிப்புக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் இடத்துல நம்ம தௌபா செய்துதான் வஃபாத் ஆகும் எல்லா விஷயங்களும். அது மிக லேசி என்னன்னா, தினமும் அல்லாஹ் இடத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தா சின்ன சின்ன பாவங்கள்லாம் அல்லாஹ் மன்னிச்சுக்கணும். பாவ மன்னிப்புக்கு கேட்காம நம்ம தௌபா செய்யாம ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால் கியாமத் நாள்ல போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. யாரெல்லாம் நான் பூமியில போயிட்டு கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு வர சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால எந்த பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான், அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஒரு காட்டு அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்கிறாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு வராரு, நானே
எல்லா பாவமும் செஞ்சிருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு இருக்குதா அப்படி என்பதாக கேட்கிறார். ஏனென்றால் 3 பாவங்கள் செஞ்சவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானே, நான் 3 பாவம் செஞ்சுட்டேன். என்ன 3 பாவம்னு சொன்னா, ஷிர்க் வைக்கிறது ஒன்று, கொலை செய்யறது காரணம் இல்லாம ஹக்கு இல்லாம கொலை செய்யறது அதையும் நான் செஞ்சுட்டேன், விபச்சாரம் செய்யறவங்க எல்லாம் மன்னிக்க மாட்டேன், நான் அதையும் செஞ்சிருக்கிறேன். இந்த 3 பாவம் செஞ்சுட்டேன் நான், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குறானா, இல்லை மன்னிப்பேன். யார் அவர் யாரு? காஃபிரு, அல்லாஹ் மறுத்தவர், இணை வச்சவர், தேவையில்லாம கொலை, காரணம் இல்லாம கொலையும் செஞ்சிருக்காரு, விபச்சாரம் செஞ்சிருக்கிறார், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். யார் முன் செய்த பாவங்களை மன்னித்து வருந்தி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறாங்களோ, தௌபா செய்து நல்ல அமல்களை செய்யறாங்களோ, அல்லாஹ் தஆலா அவர்கள் பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றி கொடுக்கிறான் என்றாய். பாவத்தை மன்னிக்கிறான் என்பது வேற. ஆனா இங்க எல்லாம் என்ன சொல்றான், அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றி கொடுக்கிறான். அப்ப அந்த காட்டருவி சொன்னாரா, சரி அமலே சாலிஹான அமல்னா எனக்கு என்னென்னு தெரியலையே, அதை நான் எப்படி செய்வேன், எப்படி தெரிஞ்சுப்பேன்? ஏற்கனவே இவர் முஷ்ரிக்கு, காட்டு அருவி வேற, கிராமவாசி வேற, இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லவும் உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குறானா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் மன்னிச்சிடறான், தன் நாடுவிகள் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி மதீனாவுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாம் கொடுத்தாங்க. என்றால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நம்ம விளங்கணும். அல்லாஹ் ரொம்ப ஆசைப்படுறான், எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும், எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும் என்று ஆசைப்படுறான். அதனால எப்பொழுதும் நம்ம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவே இருக்கணும். அதுல நோக்கம் என்னன்னா, மன்னிப்பு கேட்கிற விஷயத்துல முதல்ல பாவத்தை வருந்தது. ஒரு பாவம் செஞ்ச பிறகு உடனே உள்ளத்துல என்ன பண்ணணும், தவறு தப்பு அவசரப்பட்டு செஞ்சிட்டோம், தெரியாம செஞ்சிட்டோம், அல்லாஹ் மன்னிக்கணும் என்று வருந்தணும். வருந்தினால் ஒரு நாள் அந்த பாவத்தை விடும். நம்ம திமிராலேயோ அல்ல கெட்ட குணத்தாலேயோ, இது என்ன அவங்களாம் செய்யலையா, நான் செஞ்சாதான் கண்ணுக்கு தெரியும், அப்படிலாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த பாவத்தை எப்ப விடவே மாட்டோம். அதனால நான் தௌபா, பாவம் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தல் என்பது, பாவம் மன்னிப்பு கேட்கறது என்பதுன்னா என்ன நிபந்தனைனா 3 நிபந்தனை. அதுல அல்லாஹ்விடத்துல முதல்ல வருந்தணும், அடுத்து அந்த பாவத்தின் பக்கம் போகக்கூடாது. ஆக மொத்தத்துல வருந்துதல் என்பது பாவ மன்னிப்புக்கு மிக முக்கியமானது. ஒரு ஹதீஸ்ல இப்படி வரும், ஒரு மனிதன் வேணுண்டே செய்யறான், பாவத்தை தெரிஞ்சே செஞ்சுட்டு இருக்கான், ஆனாலும் சும்மா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறான்னா அவன் அல்லாஹ் கேலி செய்யறான்னு அர்த்தம். அதனால பாவத்தை நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் அடுத்து விடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யறான், அல்லாஹ் மன்னிப்பான்னு நினைக்கிறான். அப்ப அவன் அறிவிக்கிறானா, அல்லாஹ் ரப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான், அந்த ரப்பு மன்னிப்பான் அப்படின்னு அவன் அறிவிப்பு செய்யறான் அப்படின்னா அல்லாஹ் மன்னிச்சிடறான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மனிதன் பாவம் செஞ்சுட்டான், கொஞ்ச நாள் அப்படியே கண்டுக்காம நல்ல அமல்களை செஞ்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் போய் சிறிது காலம் கழித்து பாவம் செய்யறான், மறுபடியும் அல்லாஹ் என்ன மன்னிப்பான் அப்படின்னு உறுதியோட துவா செய்யறான், அல்லாஹ் அப்பவும் மன்னிக்கிறான். இதே போல மனிதன் கொஞ்ச நாள் நல்லவனா இருக்கான், அப்புறம் பாவம் செய்யறான், மன்னிப்பு கேட்கிறான், மறுபடியும் நல்லவனா இருக்கிறான், பாவம் செய்யறான், மன்னிப்பு இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, என்ன மன்னிப்பேன்னு உனக்கு எவ்வளவு எண்ணங்கள் இருக்கு, எத்தனை தடவை பாவம் செஞ்சாலும் திரும்பி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், எவ்வாறு மாயஷா நீ நாடியதை செஞ்சுக்கன்னு அல்லாஹ் சொல்றான், நாடியதை செய்து கொள் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால பார்த்தா வேணுண்டே செய்து அல்லாஹ் மன்னிப்பான், நான் பாவம் செய்வேன், நான் பாவியாக அவன் மன்னிக்கக்கூடியவனாச்சு, அவன் தான் ரஹீம் ஆச்சு, ரஹ்மான் ஆச்சு, ரஹீம் ஆச்சு என்று வேணுண்டே செஞ்சா அது குஃப்ரு. அதை ஏமாத்துறது, தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது, அப்படி செய்யக்கூடாது. நியத்து கொஞ்ச நாள் செய்யல, யதார்த்தமா ஒரு நிலை வந்துடுச்சு, தவறு செஞ்சுட்டோம், அல்லாஹ் மன்னிக்கிறான்.
அறியாம செஞ்சிட்டோம், அவசரத்துல செஞ்சிட்டோம், கோபத்துல தெரியல, அதுவே அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். வேணுன்றே செய்யும்போது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால கண்டித்திருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌபா இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் மரணிக்க கூடாது. அந்த நியத்தை உறுதியாக நாம் இருக்கணும், நம்மளும் சரி, நம்ம வீட்டில் உள்ளவங்களும். அதனால அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யும். எல்லா பாவத்திற்கும் தௌபா இரண்டு வகை. தௌபா இரண்டு வகை. ஜமீஆ ஒரு இடத்துல அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். ஆனாலும் சில பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒன்று, இணை வைக்கிற பாவத்தை அல்லாஹ் எப்பொழுதும் யாரையும் மன்னிக்க மாட்டான். ஒன்று. மற்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அதுக்கு தௌபா செய்யணும். என்ன தௌபான்னா, முதல்ல வருந்தணும். தௌபாவுக்கு நிபந்தனை 3. ஒரு தௌபா என்னன்னா, முதல்ல வருந்தணும். இரண்டாவது, அந்த பாவத்தின் பக்கம் மீளாம இருக்கணும். மீளாம இருக்கணும், தொடர்படியாக தௌபாவிலே இருக்கணும். அடுத்து என்னன்னா, நாலாவது ஷரத்து என்னன்னா, அதேதான், வருந்தணும், அந்த பக்கம் மீளக்கூடாது, தொடர்படியாக அதுல இருக்கணும். அடுத்து ஒரு தௌபா என்னன்னா, ஒரு அடியானுக்கு செய்த பாவம் இருக்கு இல்லையா, அந்த பாவத்தை அடியான்ட மன்னிக்கணும். அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். யக்ஃபிரு லிமன் யஷா, நாடியவங்களை அவன் மன்னிக்கிறான் இல்லையா, நாடியவங்களை மன்னிக்கிறான். ஆனால் ஒரு மனிதனுக்கு செய்த பாவத்தை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதமானவன். 99 திருநாமங்கள்ல நீதமானவன் என்ற தன்மை அல்லாஹுக்கு இருக்கிறது. அல்லாஹ் நீதமானவனா இருக்கணும். என்னையா அடியான் வணங்கிட்டான், இரவு பகலமாக வணங்கினா, ஆனா என்னுடைய வேறொரு அடியான் அவன் நோய்வினை செய்யறான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எனக்கு என்னையா இது பண்ணா அவனுக்கு தானே சிரமம், அப்படிலாம் அல்ல, நம்மள மாறிலாம் அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா அல்லாஹ் நீதமானவன் இல்லையா, அந்த நீதமானவன் என்பதை உறுதி செய்யணும் இல்லையா. அதனால ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த பாவத்தை மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கண்டித்திருக்கிறீர்களே, ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படி கேட்பாங்க சஹாபாக்களை பார்த்து, மல் முஃப்லிஸ், ஏழைன்னா யாருன்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யாருக்கு காசு பணம் சொத்து இல்லையோ அவங்க தான் ஏழை என்று சொல்லுவாங்க. இல்லை, கியாமத் நாள்ல நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு வருவான், அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு சதக்கா, எல்லா நன்மைகளையும் செஞ்சுக்கிட்டு வருவான். ஆனா வந்து மஹ்ஷர்ல கேள்வி கணக்கு கேட்கும் போது நேரம் ஒருத்தர், எல்லாம் அது சத்தமஹாதா, இவன் என்ன திட்டுனா. இன்னொருத்தர் வருவார், கது லரபஹாதா, இவன் என்ன அடிச்சான். கதபஹாதா, இவன் என்ன அவதூறு பேசினா, என்னோட ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தினா, என்னுடைய பொருளை அபகரிச்சான், என்னுடைய பொருளை திருடினான் என்றெல்லாம் ஆளாளுக்கு வந்து அல்லாஹ் கிட்ட ஷிகாயத்து சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து கேட்பானா, சரி என்னப்பா நீங்க அவங்களை மன்னிக்கிறீங்களா? இல்ல நான் மன்னிக்க மாட்டேன். வேற என்ன வேணும்? அவரோட நன்மையெல்லாம் எனக்கு வேணும். யாருடைய நன்மை? அடிச்சார்ல, திட்டினார்ல, அபகரிச்சார்ல, ரகசியங்களை வெளிப்படுத்தினார்ல, அவதூறு பேசினார்ல, அவருடைய நன்மைகள்லாம் கேட்பாங்க. ஏன்னா மஹ்ஷர் மைதானத்துக்கு போயிட்டா மனிதன் எதையுமே பார்க்க மாட்டான், எல்லாம் நன்மை தான். நன்மை வேணும், நன்மை வேணும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. உம்மா வாப்பா, உம்மா நம்மளை பார்த்து விரண்டு ஓடுவாங்க, வாப்பா நம்மளை பார்த்து விரண்டு ஓடுவார், புள்ள நம்மளை பார்த்து விரண்டு ஓடுவான், மனைவி நம்மளை பார்த்து விரண்டு ஓடுவான். எப்பவுமே கூட இருந்த நண்பர்கள்லாம் விரண்டு ஓடுவாங்க, ஏதாவது நன்மை கேட்டுடுவாங்களோ என்ற பயத்துல. அப்படிப்பட்ட இடம் மஹ்ஷருடைய இடம். அப்ப எல்லாரும் அவரோட நன்மை எனக்கு கொடுக்கட்டும், அப்பதான் நான் மன்னிப்பேன். எல்லா நன்மையும் வாங்கி அல்லாஹ் கொடுத்துருவானா? இவர்கிட்ட எந்த நன்மையும் இருக்காதுன்னா அந்த செய்த அமல்லாம் தூக்கி முகத்துல தூக்கி போட்டு, அமல் செஞ்சவரை நரகத்துக்கும், திட்டு வாங்கினவன் அடி வாங்கினவன் சொர்க்கத்துக்கும் போவான் என்பதாக ஹதீஸ்ல. அதனால அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யலாம், திருந்திடலாம், வருந்திடலாம், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். மனிதனுக்கு செய்த பாவத்தை மனிதனுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், அவதூறு பேசுதல், தேவையில்லாமல் திட்டுதல், அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவது, கேலி பண்ணி மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற பெரிய பாவங்களை விட்டு நம்ம விலகணும். வேற வழியே இல்லை.
உயிரோடு இருந்தா போய் தௌபா கேட்டுடலாம்ப்பா, என்ன மன்னிச்சிடுப்பா, அன்னைக்கு நான் உனக்கு திட்டானே, மூத்தா போயிட்டாரு, என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம ரொம்ப நாவை பாதுகாத்து கொள்ளணும். இந்த நாவை தான் நமக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால நினைத்திருக்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, எப்பொழுதும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். சிறிய பெரிய பாவங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த பாவங்களிலிருந்து நம்ம விலக முயற்சி செய்யணும். நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கேட்ட பயானின்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا الله أستغفرك وأتوب إليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب. السلام عليكم.